ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கி அண்ட் பருட்டோ வந்து பாஸ்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அதாவது உராஷிக்கியோட அந்த டேர்ட்டிலை யூஸ் பண்ணி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கி அண்ட் பருட்டோ ஷாக்கில் இருக்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கிக்கு ஒன்றுமே புரியாது. இந்த பக்கம் பருட்டோ என்னையா ஸ்டோன் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கம்மியாக இருக்குது. கக்காசி தலைவனோட ஃபேஸும் இல்லை, நம்ம பாட்டிமா சுனாடைய ஃபேஸும் இல்லை. தலைவா சாஸ்கே என்னையா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பருட்டோ இருக்க. அப்போது இது அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த சைடு வந்து பார்த்தோம்னா சாஸ்கே அவரோட ஓல்டு வில்லேஜை பார்த்துட்டு இருப்பார். என்ன இது நம்ம நியூ வில்லேஜ் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் சாஸ்கே நம்ம டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் மாறல, அந்த உராஷிக்கு பயபுல ஃபாக்ஸ் சக்கராவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டுக்கே வந்து பார்த்தா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கே அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பருட்டோ என்னையா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தா சாஸ்கே எஸ் அவனால் நருட்டோட சக்கராவை அந்த லைஃப்பில் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான போது கீழே இந்த டேர்ட்டில் வார்னிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பருட்டோ ஷாக்கில் ஐயோ இந்த தவளை பேசுது அப்படின்னு சொல்ல அந்த சைடு சாஸ்கே டே அது தவளை இல்லைடா டேர்ட்டில்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்து பார்த்தா டெம்பரல் ட்ரான்ஸ்ஃபர் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டேர்ட்டில் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சாஸ்கே என்ன சொன்ன டெம்பரல் ட்ரான்ஸ்ஃபரா, நாம இப்போ எதுக்காக பாஸ்ட் லைஃப் வில்லேஜுக்கு வந்திருக்கோம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கம் பருட்டோ என்ன பாஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஆன்சர் அந்த டேர்ட்டில் எஸ் இது வந்து பார்த்தா பாஸ்ட் தான். நம்ம உராஷிக்கு இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பீரியடை வந்து செட் பண்ணார் அப்படின்னு சொல்ல என்ன இந்த பீரியடை அவன் எதுக்காக செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டிருப்பாங்க. அந்த சைடு வந்து பார்த்தோன்னா இது என்ன ஒன்றுமே புரியல, ஏன் வந்து பார்த்தா உராஷிக்கு வந்து இப்படி பண்ணா, உராஷிக்கு இப்போ எங்கே தான் போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கே கேட்க அந்த டேர்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த டேர்ட்டில் வந்து சொல்லும் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம டெம்பரல் பீரியட் செட் பண்ணதுலேருந்து கோஆர்டினேட் ஆகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த டீவியேஷன் எதனால் நடந்ததுன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணீங்க இல்லையா, ஸோ அதில் நடந்தது. அதனால வந்து பார்த்தோன்னா ஒரு மால்ஃபங்க்ஷன் நடந்தது. அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம சீக்கிரமாகவே வந்துட்டோம். அவங்க செட் பண்ண கோஆர்டினேட்டுக்கு நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். அதே மாதிரி பார்த்தா உராஷிக்கு வேற ஒரு டைம் பீரியடில் இருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தா நடக்குது. மாஸ்டர் உராஷிக்கு என்கிட்ட சொன்னது நருட்டோட சைல்டுஹுட்டுக்கு எட்டுன்னு போய் விடணும்னு. அதுக்கு இன்னும் பார்த்தோன்னா 3 நாள் டிவேட் ஆகி நம்ம வந்துட்டு போது என்ன இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கே அந்த டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பக்கம் சாஸ்கே இப்போ தான் வந்து பார்த்தா உராஷிக்கியோட பிளான் வந்து புரியுது. நம்ம நருட்டோட சக்கரா வந்து பார்த்தோன்னா ரியல் லைஃப்பில் எடுக்க முடியல. ஸோ வீக்கான நருட்டோவை சூஸ் பண்ணி அவன் வந்து பார்த்தோன்னா அவனோட பவரை எடுக்கணும்னு சொல்லி நினச்சான். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அவன் டைம் ட்ராவல் பண்ணி இப்போ இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சாஸ்கே சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பான் நம்ம பருட்டோ. இப்போ மட்டும் நருட்டோட சக்கராவை எடுத்தானா அவனை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல அந்த பக்கம் பருட்டோ என்னானாலும் சரி நம்ம வந்து பார்த்தோன்னா உராஷிக்கு முன்னாடி நம்ம டேடியை வந்து கண்டுபிடிச்சாகணும், அதாவது என் அப்பாவை நான் கண்டுபிடிச்சாகணும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணணும் போது கரெக்ட் பருட்டோ அப்படின்னு சாஸ்கே சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தா டேர்ட்டில் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து பார்த்தா உங்கள்கிட்ட ஒரு சில அட்வைஸை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சருக்கும் பாஸ்ட்டுக்கும் ஒரு சில முக்கியமான விஷயம் இருக்குன்னு போது டேய் உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை, ஆமாம் மண்டையா சும்மா வந்து பார்த்தோன்னா உராஷிக்கு கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆஹா என் பேர் கராசுகி, நான் வந்து பார்த்தோன்னா ஒரு டிவைஸ் தான். ஸோ வந்து பார்த்தோன்னா என்னை யாரும் கழுவி ஊற்றாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தோன்னா பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தோன்னா மாற்றி விட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் பெரிய எஃபெக்டாக கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா டெம்பரல் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்தோன்னா சேஃபாக இருக்கணும் போது டே என்னடா சொல்கிற ஆமாம் மண்டியா புரியுற மாதிரி சொல்கிறான் போது அப்போ நம்ம எது மாதிரி வந்து பார்த்தா ப்ரிகாஷன் இருக்கணும்னு சாஸ்கே கேட்க நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் கூட க்ளோஸாக இருக்கீங்களோ லைக் உங்களோட அப்பாவோ அம்மாவோ இங்கே இருந்தாங்கன்னா ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தா நீங்கள் போகவே போகாதீங்க போது டேய் அப்படி போய் பண்ணால் என்னடா ஆகும், ரியலாக எங்களை பற்றி சொன்னான் போது நீ வந்து பார்த்தா ரியலான ஒரு விஷயத்த சொன்னா ஃப்யூச்சரில் நீயே இல்லாமல் போயிடுவேன். ஸோ நீ சிங்கிளாக ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணாலும் ஃப்யூச்சரில் நீ வந்து பார்த்தா டெமாலிஷ் ஆகிடுவேன். ஸோ மொத்தமாக புரிஞ்சுக்கோ ஒரு முக்கியமான விஷயம், நீ எந்த ஒரு விஷயத்தையுமே பாஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணக்கூடாது போது ஓஹோ அப்படின்னு பருட்டை பார்க்க அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கே யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா ஆமாம் மண்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பருட்டோ. சரி ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா குட்டி கேட்க எனக்கு சாப்பிட்ற மாதிரி இப்போ போயிட்டு நான் என் அப்பாவை பார்க்குறேன், இது ரொம்பவே ஆர்வமாக இருக்குது, என் அப்பா வாழ்ந்த இடத்த இனிமேல் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ ஹாப்பியாக இருக்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தோன்னா ஓல்டு லீஃப் வில்லேஜ் தான் காமிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களோட டேஸ்ட் வந்து ஏன் இவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பருட்டோ சொல்லிட்டு இருப்பான். எடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பழைய ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து போட்டு நடந்து வந்துருப்பாங்க. ஹெட் பேண்டிங் கழட்டி வைக்க சொல்லிட்டீங்க அது ஓகே, பட் இது மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போனோமான்னும் போது எங்கடாடியே அந்த ஆமாமண்டா அதை ஃபஸ்ட்டு சொல்கிறான்னு சொல்லி சாஸ்கே கேட்க அந்த பக்கம் பருட்டோ அதுவா சக்கராவை ரீஃபில் பண்ணுறேன்னு சொல்லிச்சு, அதான் பின்னாடி என் பவுச்சில் வச்சிருக்கேன்னு சொல்ல அன்சை சாஸ்கே ஓகேடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம பருட்டோ வா இந்த இடமே சூப்பராக இருக்கே, பட் இது வந்து பார்த்தோம்னா ரியலாக இருக்கிற சிட்டிக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, கம்ப்ளீட்டாக இந்த வில்லேஜே மாறிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அந்த சைடு சரி வாங்க நம்ம போய் தண்டர் பர்கர் ஷாப்பை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ சொல்ல டேய் தண்டர் பர்கர் ஷாப்பே ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாடான்னு சாஸ்கே சொல்ல ஐயோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ குடு குடுன்னு ஓடி போயிருப்பான்.
ஐயோ தண்டர் பர்கர்னு போனால் இச்சிராக்கு கடை தான் இருக்கும். அதான் நம்ம நருட்டோட பீரியடில் இருந்த கடை. இது எவ்வளோ சின்னசாக இருக்குது, ஷாப்பே மொத்தமாக மாறி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ எக்ஸிட்டில் இருக்க சுற்றி இருக்கிறவங்கலாம் வித்தியாசமாக நம்ம பரோட்டோவை பார்ப்பாங்க. ஏன்னா பரோட்டோ வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கான் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தா அவன் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். பரோட்டோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும்போது ஐயா சாரியா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அன்சை சாஸ்கே சரி அதெல்லாம் விடு, இப்போது நம்மளோட டியூட்டி நருட்டோவை கண்டுபிடிக்கிறதும் அவனுக்கு வந்து பார்த்தா ப்ரொடெக்ட் கொடுக்குறதும். ஸோ உராஷிக்கு கிட்டேருந்து நருட்டோவை காப்பாற்றி ஆகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கே பரோட்டோ கூட்டு வர என் அப்பா எங்கே தான் போனாரோ சாசுகே தலைவா என் அப்பா எங்கே இருக்காருன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அவனா இருந்த என்ன இச்சிராகு ராமன் கடையில் தான் இருப்பான், அங்கே தான் இப்போ போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கே சொல்ல முன்னாடி வந்து பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம சாக்குராவை பார்த்த உடனே நம்ம சாசுகேக்கு இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடி போக எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு பரோட்டோ போக டே கம்முன்னு ஒரு நிமிஷம் நீ வந்து பார்த்தா என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல ஐயா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சாக்குராவுக்கு தான் என் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியணும் போது டே நீ சொல்கிறது கரெக்ட் தான், நீ வந்து பார்த்தா இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் ஃபியூச்சரில் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கே சொல்ல அந்த பக்கம் சாக்குரா என்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்ல சாஸ்கேவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ எழுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம சாக்குராவுக்கு டவுட் வந்துடும் யாரா இவனுங்க வில்லேஜில் பார்த்ததே இல்லையேன்னு. அப்படியே அடுத்த சீன் வந்து பார்த்தோன்னா நம்ம சாஸ்கே பரோட்டோக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸாக கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த டேர்ட்டில் சொன்ன ஞாபகத்தில் நீ சின்ன சேஞ்ச் பண்ணாலும் ஃபியூச்சர் மாறணும் அப்படின்னு சொல்ல பட் சாஸ்கே என் அப்பா வந்து பார்த்தா ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம அவர்கிட்ட போய் ஆகணும்ல, அவர்கிட்டே போகாமல் எப்படி வந்து பார்த்தா நம்ம வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கம் நம்ம சாஸ்கே நம்ம நருட்டோவை கண்டுபிடிச்ச அப்புறமா நம்ம நருட்டோவை தூரத்துலேருந்து மட்டும்தான் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல என்ன நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் பட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கூட இருக்கக்கூடாது மறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்ல இந்த பக்கம் சாஸ்கே நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது மட்டும்தான் வழி அப்படின்னு சொல்ல எவ்வளோ போர் அடியுது இப்படியெல்லாம் சொன்னால் எவனா போவான், நீங்கள் வந்து பார்த்தா டொமோன்னு போய் பார்த்தோன்னா பரோட்டோ கீழே விடுவான். யாரா வண்டே பைத்தியக்கார பார்த்து வர மாட்டியா, என் கண்ணை எங்கடா புடலில் வச்சிருக்கிற போது என்ன சொன்ன இது என்னோட லைன்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சைடு ஒரு வாய்ஸ் வரும், நீ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்க்க ஐயோ கண்டிஷன் மோசமாக போதே அப்படின்னு சாஸ்கே சொல்ல என்னடா நடந்ததுன்னு பார்த்தா முன்னாடி அந்த பக்கம் விழுந்து கிடக்கிறது நம்ம நருட்டோ பார்த்தோன்னே பரோட்டோ டேடி அப்படின்னு சொல்லி கூப்பிட என்ன டேடியா அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்க அந்த பக்கம் நம்ம பரோட்டோ அச்சோ இப்போ வந்து பார்த்தா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே முழிச்சிட்டு இருக்க நம்ம நருட்டோ என்ன எதை பற்றி தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஐயோ நான் வேறு ஏதோ ஒன்று வளர்த்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ வாய முட அந்த பக்கம் ஒரு சவுண்ட் வரும் நருட்டோ நாம் இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல நம்ம பரோட்டோ இருந்து பார்ப்பான் இது வந்து பார்த்தோன்னா நம்ம டேடியோட மாஸ்டராச்சே நாம் ஃபோட்டோவில் பார்த்தோமே இவர் தானே ஜிரையா சென்சே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ வந்து யோசிச்சுட்டு இருக்க அந்த பக்கம் நருட்டோ எப்போ பார்த்தாலும் இவருக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். அந்த சைடு சாஸ்கே உங்கள் பின்னாடி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிரையா சொல்லியிருப்பாரு அப்போ அதை எங்கள் கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்ல ஆர் யூ ஷுவர் இதான் வச்சுக்கோ அப்படின்னு பைனாக்குலர் கொடுத்துட்டு நம்ம நருட்டோ ஜிரையா வேகமாக ஓடி போயிருப்பாங்க. என்னடா மேட்ரு ஒன்றும் புரியலேன்னு பரோட்டோ சாஸ்கே பார்க்க தோ இவன் தான் எட்டி பார்த்தவன் பொண்ணுங்க குளிச்சுது அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து பார்த்தா நம்ம பரோட்டோ என்ன எட்டி பார்த்தனா ஐயா நாங்களாம் எதுவும் பண்ணலையா, நாங்கள் குட் பாய்ஸ்யா ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தன் பெரியவன் இன்னொருத்தன் சின்ன பையன் கையில் பைனாக்குலர் 3 பேரும் நீங்கள் தான் 3 விஷயமா உங்களுக்கு தான் பொருந்தது அப்படின்னு சொல்ல ஐயோ தாத்தா கிளவா என்னை கோத்து விட்டு போயிட்டியா அப்படின்னு பார்த்தா பரோட்டோ யோசிக்க எப்படியே நாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிரையா அந்த சைடு இருக்க அந்த பக்கம் நருட்டோ எட்டி பார்க்குறத வேலையை வச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஜிரையா டேய் நான் என்னோட புக்குக்காக ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்க போனேன்டா ஏன் வந்து பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் கிரானிஸ் முன்னாடி கிட்ட மாட்டீங்க கேலிடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ சொல்ல நாமெல்லாம் வந்து பார்த்தா வேற லெவலு யாருக்கிட்டையும் மாட்டோம் அப்படின்னு சொல்ல பின்னாடி சொன்னாடி வந்திருப்பாங்க. அப்படியே 2 பேரும் வந்து பார்த்தா பயத்திலே திரும்ப என்ன சொன்னீங்க 2 பேரும் என்ன உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பத்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சுனாடே வந்திருப்பாங்க. அப்படியே போட்டு ஒரே அடி தான் மொத்தமாக முடிஞ்சிருங்க சோழி அந்த சைடு சாரி என்னை மன்னிச்சிருங்க லேடிஸ் சுனாடே எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 பேரும் நருட்டோ ஜிரையா உதவாங்கிட்டு இருக்க இனிமேலாவது ஒழுங்கா இருங்க பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோவை பார்க்க ஐயோ நான் எதுவும் பண்ணல நான்லாம் எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ சொல்லிட்டு இருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தா நம்ம சுனாடே நான் வந்து பார்த்தா உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே நான் தான் லார்ட் 5th அதாவது இந்த இடத்தோட ஒக்காகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் புதுசாக இருக்கீங்களேன்னு கேட்க பரோட்டோ அப்படியே முழிச்சிட்டு இருப்பான். அந்த சைடு சாசுகே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் பர்ஃபார்மர்ஸ் ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல என்னது
ட்ராவலிங் பர்ஃபார்மர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சைட் சாஸ்கே கையில் ஒரு பாலை வச்சு மேலே தூக்கி போடுவார். தூக்கி போட்ட உடனே பால் அப்படியே மேலே போயிட்டு அப்படியே ஒரு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பூமலையாக பொழியும். அதெல்லாம் பார்த்துட்டு பருட்டோவே ஷாக்கில் இருக்க. அந்த பக்கம் சாஸ்கே, நாங்களாம் ஷினோபிஸ் அளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, பட் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிஞ்சுட்ஸு தெரியும். அதை வச்சு வந்து பார்த்தா எங்கள் ஷோவை ஓட்டி பண்ணும்போது நிஞ்சுட்ஸுவா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சொன்னாடி கேட்க இதெல்லாம் யாருக்கு தெரியாது அப்படின்னு நருட்டோ யோசிக்க, என்னதான் இருந்தாலும் சரி நேற்று வந்து பார்த்தா நடந்த ஒரு பெரிய பிரச்சனையால் இந்த ஊரில் யாரையும் எங்களால் நம்ப முடியாத போது என்ன ஏதாவது நடந்ததா அப்படின்னு சொல்லி பருட்டோ கேட்க, எஸ் எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு கெனின் இந்த ஊரையே அழிச்சிட்டு இந்த ஊரை விட்டு போயிட்டான் போது, என்ன கெனின்னு ஊரை அழிச்சிட்டானா யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சைடு இது வந்து பார்த்தா ஒரு எமர்ஜென்சி அலர்ட். ஸோ வந்து பார்த்தா இதை யாருக்கிட்டையும் வந்து பார்த்தா நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம நருட்டோ அப்படியே சோகமாக இருப்பான். சரி நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் இந்த வில்லேஜில் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ எங்களோட கஸ்டடி, அதாவது எங்களோட பார்வையில் தான் நீங்கள் இருக்கணும் போது என்ன மானிட்டர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி பருட்டோ கேட்க, எஸ் நாங்கள் வந்து பார்த்தா யாரும் இப்போ நம்புறதா இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தா நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியல, அதனால் நாங்கள் வந்து பார்த்தா உங்களை கண்டிப்பாக கண்காணிச்சுட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சொன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். அந்த சாஸ்கே, ஓகே உங்களோட நிலைமை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் சொன்னாடி ஜிரையா நருட்டோ இவங்க 2 பேரையும் உங்களோட கஸ்டடியில் தான் விடுறேன், இவங்க 2 பேரையும் நீங்கள் தான் வந்து பார்த்தா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் புலம்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன நடந்தது, நம்ம நருட்டோ வந்து பார்த்தா பருட்டோ வந்து கண்டுபிடிச்சிட்டானா, இல்லை பருட்டோ வந்து பார்த்தா டேரெக்டாக போயிட்டு அவங்க மம்மியை மீட் பண்ணும்போது பார்த்தா பருட்டோ மாட்டிப்பானா, இல்லை வந்து பார்த்தா நம்ம ஜிரையா வந்து சாஸ்கேவை கண்டுபிடிச்சிருவாரா, இல்லைனா சாக்குரா வந்து சாஸ்கேவை கண்டுபிடிச்சிருவாளா, எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் கீழே இருக்கிற சின்ன ஒரு லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்க விட்டுருங்க. அடுத்த பாட்டில் மீட் பண்ணுவோம். வட்ட நண்பா, பாய்.